வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து சப்ஜெக்ட் மை லைஃப் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ கிரீட்டிங் சிவா பிரதர், மை டெக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2020 ஜூலை டைம். மை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ்ட் அட் த டைம் என்னன்னா ஐ எம் ஆல்ரெடி மெயில்டு 2 மெசேஜஸ். ஒன் இஸ் பிஎஸ்என்எல் 4G ரிலேட்டட் அண்ட் மோட்டோரோலா G35 5G ரிவ்யூ. யூ போஸ்டட் 2 மெசேஜஸ். திஸ் இஸ் த தேர்ட் மெயில். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் தேர்ட் மெயிலு. ஸோ நம்ம ஆள் வந்து அப்படி என்ன மை லைஃப்னு போட்டிருக்காருங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ சோஷியல் மீடியா, ஐ எம் இன் 2020 ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் மீடியா, டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு. பட் ஆஃப்டர் 2021 தேர் ஆர் டாக்ஸிக், அதாவது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது சோஷியல் மீடியா. அதனால் நான் பர்மனெண்ட்டாக அது எதுவுமே யூஸ் பண்ணலை, டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3 சோஷியல் மீடியாவையும் இல்லை. ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ வாட்ச்ட் யுவர் சேனல் அண்ட் ஃபோன் in 2021. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் சேனல் அண்ட் watching all the videos. In 2025 only I texted to mail and this is the third mail to you. My age is 23. I am born and brought up in Chennai, Saidapettai. I am currently working in accounts executive, working as accounts executive in automobiles company. Completed my BCom and MBA in 2020 to 2025 July. My 5 questions, brother. How to be fit in current lifestyle? Because I feel I am fat. Because in my college days, project, internship at the time in stress and eat a lot of junk items. I am pure vegetarian. Egg also not eaten. How food to be taken and how to be fit? இது வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின். ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் அந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடியாது. ஃபிட்டாக இருக்கணும்னா அதுக்கான தகுதி என்கிட்ட பெரிய அளவில் கிடையாது இப்போதைக்கு. இப்போ நானே ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறத எதார்த்தம். ஏன்னா புரியுது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ப்ரோ தோற்றத்துலையா ப்ரோ இருக்குது? கரெக்டுங்க, தோற்றத்தில் இல்லை தான், நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அப்படியே ஃபிட்டாக இருக்கிறதுனா 6 பேக்ஸும் நரம்பு வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே புடச்சிட்டு அப்படி ஓடுறது தான் வந்து ஃபிட்னஸான்னு கேட்டால் அப்படி கிடையாது தான். இருந்தாலும் எனக்கே தெரியுங்க, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அந்த பெஞ்ச் மார்க் லெவலுக்கு நான் இருக்கேனான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஃபிட் ஆஸ் ஐ வாஸ் யூஸ் டு. ஸோ அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஃபிட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, ஒரு நல்ல டிசிப்ளினான ஸ்கெடியூல் தேவை ப்ரோ. ஸோ காலையில் எழுந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் எப்போ போய் தூங்குறீங்கிறது வரைக்கும் இதை நீங்கள் கரெக்டாக வந்து ரெகுலராக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் செம்ம ஃபிட்டாக மாறிடுவீங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, இனிமேல் ஏர்லியாக எழுந்திரிக்கணும். ஏர்லியானா அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காவது எழுந்திரிக்கணும். ஆல்ரெடி 6 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா அது ஒரு 5 மணியாக மாற்ற முயற்சி பண்ணலாம். 5 மணி ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் ரிலாக்ஸ்டாக அப்படியே பொறுமையாக சோம்பல் போக லைட்டாக சுடு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸை பண்ணிட்டு உங்களோட ஒர்க் அவுட் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஏரியாலே ஏதாவது அழகாக ஒரு நெக் பேண்டோ ஹெட்ஃபோன்ஸும் மாட்டிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் வந்து ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் ரொட்டீனை ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே பாயிண்ட் தான் ப்ரோ. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கிறது எப்பயுமே முக்கியம்தான். அது ஹெல்த்தியான ஐட்டமாகவே இருந்தாலும் கூட அதை அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அகைன் அதுவும் நமக்கு ஜங்க் மாதிரி தான் மாறுது. அதாவது எக்ஸஸ் கேலரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம எவ்வளோ பர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸாக்டாக நான் வந்து இன்றைக்கி 732 கேலரிஸ் தான் சாப்பிட்ணும் அந்தளவுக்கு எக்ஸாக்ட் நான் சொல்லலை. நம்ம வந்து நம்ம உடம்பு லிசன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபேக்ட் என்னென்னா, உங்களோட கம்யூட்டை நீங்கள் வாக்கிங்னா நான் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வாக் பண்ணுறதோ, இல்லாட்டி வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வாக் பண்ணுறதோ, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வண்டிக்கு பதில் வாக். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் வீட்டுக்கு வாக். அடுத்து என்னென்னா, நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் கொஞ்சம் ஃபைபர் ரிச் ஆகும், கார்பு வந்து ஓரளவுக்கு லைட்டாக கம்மி பண்ணியும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நிறைய டாக்டர்ஸோட சேனல் இருக்குது. டாக்டர் பால் ஆரம்பித்து நிறைய பேரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். டாக்டர் அருண்குமார் இருக்காங்க, டாக்டர் கார்த்திகேயன். ஸோ நிறைய பேர் இருக்காங்கங்க நம்ம ஊரில் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதாவது இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதுதான் தாரக மந்திரம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்கள் டயட்டை எப்படி பேலன்ஸ்டாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உங்கள் டயட்டை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவான லைஃப் ஸ்டைல்குள்ளே வரணும். அடுத்து என்னென்னா, நான் ஃபோனர்னால 2019 2020 2021 அப்போ கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நானும் வந்து லைஃப்பில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுங்கிறதுக்காக வெயிட் லாஸ் ப்ளஸ் அந்த ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஆக்டிவாக இருந்த தருணம். ஸோ அப்போது என்ன பண்ணுவேன்னா, 1 hour ஒன்ஸ் எழுந்து நடக்கிறதுக்கு செடன்ட்ரி ரிமைண்டர் நம்ம வாட்சில் வரும். எழுந்து நடந்தால் பத்தாது, நீங்கள் ரொம்ப யங்கு தான், 23ங்கிறது செம யங்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எழுந்து உங்களால் ஸ்குவாட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா உங்கள் பிளேஸ்லேயே நீங்கள் 10லேருந்து 20 ஸ்குவாட் அடிக்கலாம். இல்லையா, வெக்கப்பட்ட வேலைக்கு ஆகாது. ப்ளஸ் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, டெய்லி நீங்கள் போய் வர ஆஃபீஸ் தான் அது. 2-3 மாதத்துலேயே அங்கே இருக்கிற எல்லோரும் உங்களுக்கு பழகிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா,
1 ஹவருக்கு ஒன்ஸு 10லேருந்து 20 புஷ்அப் கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது கைண்ட் ஆஃப் ஒரு ஒர்க் அவுட்டை உங்களோட லைஃபோட அப்படியே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை தாண்டி வந்து மத்தியானம் நீங்கள் எப்பயுமே என்ன சாப்பிட்றீங்களோ அதோட குவான்டிட்டியை நீங்கள் குறைங்கன்னு நான் சொல்ல வரல. குவான்டிட்டியை குறைக்காமையே லோ கேலரி டயட்டுக்கெல்லாம் நிறைய ஃபுட் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட்டே நிறைய அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது என்னென்னா நீங்கள் எக்கு கூட எடுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெஜிடேரியன்லேயே எப்படி ப்ரோட்டீன் ரிச் டயட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து இதுக்கு ரிலேட்டடான நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு வச்சுருக்காங்க. பன்னீர், சீஸு, சோயா சங்க்ஸ் வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் மற்றபடி உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் அவ்வளோ ஐட்டம்ஸ் வெஜ்லேயும் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் அதை எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிராஜுவலாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்றுங்க, உடனே 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து சஸ்டைனபிள் ரிசல்ட்டாக இருக்காது. கொஞ்சம் டைம் எடுத்து வந்ததுன்னா தான் அந்த ரிசல்ட்டை வந்து அடுத்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு டு ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்மார்ட் ஃபோன் டு ரியல் லைஃப். ஒர்க் ரிலேட்டடாகவே ஃபோனை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம பெருசாக அதுக்கு ஆன்சர் வந்து அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. ஒர்க்கில் ஃபோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் கையில் வச்சுருக்கேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதாவது உங்களோட இந்த மெயிலுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் என் கையில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் நான் வந்து நல்லபடியாக டிஎன்டி போட்டு வச்சிருக்கேன். ஸோ டிஎன்டி போட்டனால நோட்டிஃபிகேஷன் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஃபோனை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன் பார்த்தீங்களா? பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷன். இல்லாட்டி இதை தான் நான் நேசிச்சு பண்ணுறேன். ப்ளஸ் அந்த நேசிச்சு நம்ம எதுவாக இருந்தாலும் ஓவர் டூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஸோ இதில் என்ன பண்ண முடியும்னா பட்டன் ஃபோன்ஸ்க்கு போகலாம் ப்ரோ. பட் பட்டன் ஃபோன்ஸை என்னால் சாலிடாக சஜஸ்ட் பண்ண முடியல. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து மெயில் பார்க்குற ஒர்க்கோ இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க்கோ உங்களோட இப்போ கரண்ட் ப்ரொஃபஷனில் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டன் ஃபோனுக்கு போகலாம். பட்டன் ஃபோனுக்கு போனீங்கனாலே செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். சிம்பிள் ப்ரோ. வாட்ஸ்அப்போ, ட்விட்டரோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரியான ஆப்பை விட்டு விலகுனாலே வாழ்க்கையில் வந்து பெருசாக சாதித்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் டெய்லி இதுக்கு முன்னாடி என்ன டைம் இருந்ததோ அதே டைம் தான் இருக்கும். பட் இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன். இதை தாண்டினா ரெட்ரோ ஃபோன்ஸ் ப்ரோ. இப்போது நம்ம பெரும்பாலும் எதிர்பார்க்குறது என்ன? ஒரு நல்ல கேமரா, அதே சமயம் ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வந்து இன்டர்நெட்டை விட்டு விலகுறோம் அப்படின்னும் போது ஆஃப்லைன் ட்ராக்ஸ் லிசன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஃபோன். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பழைய சோனி ஃபோனோ இல்லாட்டி பழைய நோக்கியா ஃபோனோ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இன்னைக்கு ஜென்ரேஷனில் கிடைக்கக்கூடிய பட்டன் ஃபோன்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கி அதில் கூட நீங்கள் மியூசிக் லோட் பண்ணிட்டு நீங்கள் லிசன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் நாட் பேனிங் த சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, த்ரெட்ஸு. தெர் ஆர் மெனி பீப்புள் ஸ்பாயிலிங் தேர் லைஃப். கரெக்ட் தான் ப்ரோ. இது வந்து எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், நிறைய விஷயங்களில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை விட்டு நம்மளே தான் விலகணும். எல்லாரும் வந்து நம்மளுக்காக கஷ்டப்படுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நமக்கு நல்ல ஃப்ரெண்ட் அமைஞ்சா லைஃப்பில் அதே ஒரு பெரிய லக்கு தான். எந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப லைஃப்பில் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்காருன்னு வைங்களேன், டெய்லி காலையில் ஜிம்முக்கு போகிறாருன்னா என்ன ஆகும்? நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார்? நம்ம தலையும் அடிச்சு வாடா எழுந்து வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி அமையிறது ஒரு பெரிய கொடுப்பணுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாம் வந்து நாமளே தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்படி இல்லையா, நம்ம இந்த சோஷியல் மீடியா இல்லாமல் இயங்குறதுக்கான ஒரு ஃப்ரெண்ட் குரூப்பை ரெடி பண்ணிக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவ் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குரூப் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவீங்க. ஹெல்த்தியான ஒரு குரூப்பாக மாறிடுவீங்க. உங்களோட இன்டராக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாகவும் ரொம்பவே பெட்டராகவும் இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது பாதி நேரம் வாய்க்கா தகராறுலையோ கத்தி குத்து லெவலில் தான் போகுது. அந்தளவுக்கு கன்றாவியாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் ப்ரோ. சரியா? ஆனால் கவர்மெண்ட் ஏன் பேன் பண்ணல அப்படின்னா அது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது ப்ரோ. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலே என்னோட சுதந்திரம் பறி போயிடுச்சு அப்படின்னு போராடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ப்ளஸ் ரெண்டாவது என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியாவை தான் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறதுனால அது வந்து எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஒரு எக்கானமியில் வந்து இந்த இடத்துல பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அது கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை தான். இப்போ சோஷியல் மீடியா வழியாக ஏர்ன் பண்ணி நிறைய பேர் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் கட் டவுன் ஆகும். சோஷியல் மீடியா மூலமாக ஏர்ன் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேலை அப்படின்றத அவங்களே வந்து ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலையை ஏதாவது அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கட் டவுன் ஆகிடும். ஏன்னா இப்போ டேக்ஸ்னா வெறும் டேரக்ட் டேக்ஸ் மட்டும் கிடையாது ப்ரோ, இன்டெரக்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய பொருள் வாங்குவாங்க. பொருள் வாங்கும்போது அதுலேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டி நிறைய ஃபேக்டர்ஸ் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து எக்கானமியில் ஒரு பார்ட்டாக அமைஞ்சிட்டனால சோஷியல் மீடியாவை அவ்வளோ ஈஸியாக வந்து டக்குன்னு ஒதுக்க முடியாது. பட் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையாவது நம்ம ஒதுக்கிக்கலாம். அது வந்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதுக்கு நாம தான் முன் வரணும், ஒரு கேங்காவது முன் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு திஸ் இஸ் அபவுட் யுவர் சேனல் அண்ட் யூ அண்ட் கௌதம் பிரதர் ரீடிங் கமெண்ட்ஸ் ஆல் தட், பட் ஹவ் யூ ஆர் ஏபிள் டு டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீடிங் த கமெண்ட்ஸ்.
ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட் ஈவன் கௌதம் சேஃப் ஹெல்த் டேக் கேர் பண்ணுங்க பிகாஸ் ஹவு மெனி கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் யூஆர் சீங் இந்த யூடியூப் மெயில் டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப். கரெக்ட் தான். அதை ஆக்சுவலாக ரீஃபைன் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். கௌதம் ப்ரோக்கு வந்து தனியாக ஒரு புது பிளான் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா வெறுமனே கமெண்ட் படித்தா எனக்கு தெரிஞ்சு சுவாரஸ்யமாக இருக்குமாங்கிறத தாண்டி கமெண்ட்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நானே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதன் மூலமாகவும் என்னால் வந்து நிறையா இதுக்கப்புறம் பெட்டரான டேட்டாவை ரொம்ப ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு கொடுக்க முடியும். எங்களுக்கும் அது வந்து டைம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது கௌதம் ப்ரோ இனிமேல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே ரீசெண்டாக என்ன நடக்குது டெக்கில், அதுலேயும் ரீசெண்டாக டெக்கில் என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். பார்த்து அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸுக்கு நிகரான லிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெறுமனே கமெண்ட் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் கூட எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதே சமயம் கமெண்ட்டை வந்து நெக்லெக்ட்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா கமெண்ட் வந்து எப்பயுமே நமக்கு முக்கியம். பட் சும்மா கமெண்ட் படிக்கிறனால வந்து எவ்வளோ பேருக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எல்லாருக்குமே அதில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றது ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் கமெண்ட்டை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை வச்சு நான் அதெல்லாம் கட் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ் வந்து எதுவும் மிஸ் ஆகாத மாதிரியும் கமெண்ட்டில் இருக்க மொத்த டேட்டாவையுமே சம்மரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் கௌதம் ப்ரோ வந்து இனிமேல் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் ஏதாவது ரொம்பவே பிரேக்கிங் பயங்கரமான ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதை யாரோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கௌதம் ப்ரோ எடுத்துகிட்டு வருவாங்க. அதை தவிர சோஷியல் மீடியாவில் டெக்கில் என்னென்ன மாதிரியான ரீசன்ட் ஹேப்பனிங்ஸ், அதை சுற்றி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே வந்து லிங்கோட சேர்த்து வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்களா, இந்த டெக்னாலஜி பிரேக் டவுன் பார்த்தீங்களா, இது பாருங்க எவ்வளோ பெரிய பிரேக் த்ரூ, ஸோ அந்த பிரேக் த்ரூனால லைஃபே மாறப்போதாமே. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இதுக்கு வந்து கௌதம் ப்ரோ வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுவோம். அதுக்காக கமெண்ட்டையும் சரி மெயிலையும் சரி அவ்வளோ ஈஸியாக அப்படியே விட்டுற மாட்டோம். எந்த அளவுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருதோ அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை எப்பயுமே கொண்டு போய் மக்கள் கையில் சேர்த்துறதுல நாங்கள் ரொம்பவே மும்மரமாக இருப்போம். அதை நான் முயற்சி பண்ணுறேன். ரைட்டா? ஓகே, அடுத்து என்ன, ஐ வென் யூ டு யூ bow to you and community members taking effects of SBS community. Thank you சிவபிரவுண்ட் SBS community. Thank you bro. ஸோ மொத்தம் வந்து நாம் ஹெல்த்தியாகவும் பெட்டராகவும் இருக்கிறதுக்கு நம்ம லைஃப்பை நாமளே தான் வந்து லைட்டாக அப்படியே பெட்டர் பண்ணிக்கணும். நம்ம தான் நல்ல நல்ல முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியம். சரியா? எல்லா சேஞ்சுமே எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவின் அப்படிங்கிற நண்பர் வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ அப்டேட் லேக்கிங் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ நோட் 12 ப்ரோக்கு அப்டேட் வரலை ப்ரோ. உங்கள் வீடியோவில் முக்கால்வாசி பேருக்கு iProOS 3 அப்டேட் வரல, இல்லைனா அப்டேட் பண்ணிவிட்டு பக்காக கதறாங்க. ரெட்மி நோட் 12 ப்ரோ 4 இயர் மேஜர் அப்டேட்டு 2 இயர்ஸ் ஆஃப் மேஜர் அப்டேட்டு 4 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஃபோன் லான்ச் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2023. அந்த டைமில் Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற பிராண்ட்ஸு. பட் இவனுங்க கொடுத்தது Android 12. இப்போ Android 14 இருக்குது. அப்போ இது 1 இயர் அப்டேட்னு தானே நான் நியாயமாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும். அது கூட விட்டுடலாம் ப்ரோ. இன்னும் iProOS 2ல பேட்ரி ட்ரைன்னு போட்டு உறிஞ்சிட்டு தான் இருக்குது. iProOS 3 கூட வேணாம், ஆனால் iProOS 2.2 அப்டேட்டு கொடுத்தாலே போதும். பிகாஸ் நான் ரெட்மி நோட் 13 கிளாசிக் பற்றி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸாக. தலைகீழ இருக்குது ப்ரோ பேட்ரி லைஃபு, 7 to 8 hours தான் வருது. இதை பார்க்கும்போது நோட் 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா 4 hours மேக்ஸிமம். இப்போ தான் 1% பேட்ரி ட்ராப் ஆகி இருக்கும். கண்ணு முன்னாடியே 1 minute கூட ஆகி இருக்காது. இன்னும் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகி இருக்கும். அப்படி பார்க்குற நேரத்தில் கம்மியாகுது. ஸ்பேமில் போயிருதா? இல்லை ப்ரோ, இருக்குது. ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து தான் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நோட் 15 கூட அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு நோட் 15 ரெட்மி நோட் 15 கிளாசிக் நோட் 15 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்ட்ராய்டு 15 தான் வருது. சரியா? மார்க்கெட்டில் ஆல்ரெடி எல்லாருமே Android 16 ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்பயும் ஒரு சிலருக்குலாம் Android 16 இல்லை, எனக்கு புரியுது. பட் புது ஃபோன் Android 16 வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். 3 மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது கரண்ட் ட்ரெண்டில். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஃபேக்ட் தான். பட் இவங்களுக்கு வந்து வேறு மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது ப்ரோ. பட் அப்டேட்டை நம்பி நம்ம ஃபோன் வாங்குறதா இருந்தால், நான் இப்பயும் சொல்கிறேன், அப்டேட்ஸை நம்பி நம்ம ஃபோன் வாங்குறதா இருந்தால், அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருந்தால், அப்போ நீங்கள் கண்டிப்பாக எய்தர் கூகுள் பிக்சலோ இல்லாட்டி வந்து சாம்சங் கேலக்ஸியோ தான் வாங்கணும். ஆண்ட்ராய்ட் சைடில் இந்த ரெண்டுமே தான் பார்த்தீங்கன்னா இருக்கலே பர்ஃபெக்ட் நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்ல வரேன். இதுவே வந்து சைனீஸ் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சமயங்களில் நல்லா இருக்குது, சில சமயம் தலைகீழாயிடுது. திடீர்னு நல்லா இருக்குது, திடீர்னு தலைகீழாயிடுது. இந்த மாதிரி மாறி போயிட்டுருக்கு ப்ரோ.
இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இப்போதைக்கு இருக்குது. HyperOS 2 உங்களுக்கு வந்திருக்குன்னா HyperOS 2.2 வரணும். பட் அதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அப்டேட் வந்ததுன்னா உங்கள் ஃபோன் பெட்டராகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். சரியா? 2.2 சீரிஸாக பெட்டர் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து முடிஞ்சால் பேக்கப் எடுத்துகிட்டு உங்கள் டிவைஸை ரீசெட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனை ஷார்ட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் பெரும்பாலும் எல்லா ஃபோன்லையும் இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, மேஜர் அப்டேட் வந்ததுமே டிவைஸை பேக்கப் எடுத்துட்டு அவங்க ஃபோனை ரீசெட் பண்ணிட்டு திரும்பியும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது, அண்ட் டிவைஸோட யூசர் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராக இருக்குது. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மெயில் அண்ட் இன்ஃபர்மேஷன். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ள சிவபரணி. பார்க்கலாம். பை.